ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் டேபிள் டேக்னா என்னன்றது பார்க்கலாம் வாங்க. நான் பிபிடியில் டேபிள் டேக் வந்து ஒரு டெஃபினேஷன் பண்ணி கொடுத்துருக்கேன், ஒரு டிசைன் மாதிரி. டேபிள் டேக் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, ஓகேவா. ஃபஸ்ட்டு வந்து டேபிள் டேக்கில் ஒரு பார்டர் கொடுத்துருக்கேன், பிளாக் கலர் பார்டர். இந்த பார்டர் நேம் வந்து டேபிள் டேக்னு சொல்லுவோம், ஓகேவா. அதுக்கப்புறம் வந்து ஒரு டேபிள் டேக்குள்ளார ஒரு ரோன்னு இருக்கும், ஓகேவா. டேபிள் ரோ இந்த மாதிரி 4 ரோ கொடுத்துருக்கேன். அந்த 4 ரோ டிஆர் டேக்னு இருக்கும், ஓகேவா. டிஆர் டேக் டெஃபினேஷன் வந்து டேபிள் ரோ, ஓகேவா. டேபிள் டேக்குள்ளார டிஆர் டேக் இருக்கும், ஓகேவா. கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. அதுக்குள்ளார ஃபஸ்ட்டு ரோ இருக்குல்ல, ஃபஸ்ட்டு ரோக்கு மட்டும் டேபிள் ஹெட்டுன்னு கொடுக்கும் டேக் இருக்கும். டிஹெச் டேக் டேபிள் ஹெட் மீனிங், ஓகேவா. டிஆர் டேக் டேபிள் ரோ, ஓகேவா. அதேமாரி அடுத்தடுத்த ரோக்கு எல்லாமே டிடி டேக்னு இருக்கும், ஓகேவா. டிடி டேக்னா டேபிள் டேட்டா, ஓகேவா. திரும்பியும் சொல்கிறேன், ஃபஸ்ட் பார்டர் இருக்கும், அதில் டேபிள் டேக் இருக்கும். செகண்ட் பார்டர் 4 இருக்குது, ஓகேவா. இந்த 4மே டிஆர் டேக் டேபிள் ரோன்னு சொல்லுவோம். ஒரு டேபிள்குள்ளார டேபிள் ரோவாக இருக்கும், ஓகேவா. அந்த ரோக்குள்ளார ஃபஸ்ட்டு ரோவில் மட்டும் டேபிள் ஹெட்டுன்னு கொடுப்போம், ஏன்னா டெக்ஸ்ட் வந்து போல்டாக இருக்கும், ஓகேவா. அடுத்தடுத்த ரோ எல்லாமே டேபிள் டேட்டா, இது வந்து டெக்ஸ்ட் போல்டாக இருக்காது, நார்மலாக இருக்கும், ஓகேவா. டிடின்னு சொல்லுவோம், ஓகேவா. இந்த டெக்ஸ்ட்லாம் பார்த்தவங்க ஃபஸ்ட்டு இது மட்டும் நாம் வந்து டைட்டில் டேக்காக இருக்கும். டைட்டில்னா நேமு ஏஜ் கொடுத்துரும். இது அடுத்தடுத்த ரோ எல்லாமே வேல்யூவாக இருக்கும். ஷாருக், மணி, கார்த்திக் அவங்களோட ஏஜ் 10, 20, 30, ஓகேவா. சரி, ஓகே. HTML இது எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. ஓகே, இப்போ வந்து நான் டேபிள் டேக்கை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் வந்து டேபிள் டேக் ஃபஸ்ட்டு சொன்னேன். டேபிள் டேக்குன்றது இந்த பார்டர், ஓகேவா. அடுத்தது டேபிள் ரோ, அப்போனா நம்ம என்ன யூஸ் பண்ணணும், டிஆர் டேக், ஓகேவா. ஓகே, டிஆர் டேக் ஓப்பன் பண்ணிட்டேன். டிஆர் டேக் இல்லை, ஃபஸ்ட்டு ரோ மட்டும் டிஹெச் டேக் ஓப்பன் பண்ணணும், ஓகேவா. ஏன்னா டிஹெச் டேக் வந்து டேபிள் ஹெட், ஓகேவா. செகண்ட் ரோ எல்லாமே டேபிள் டேட்டா, அடுத்தடுத்து வரது எல்லாமே செகண்ட், தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த் எல்லாமே டிடி டேபிள் டேட்டா டேக் யூஸ் பண்ணும், ஓகேவா. ஓகே, டிஹெச் டேக் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் வந்து நேம்னு டைட்டில் வச்சுக்கிறேன், ஓகேவா. அடுத்ததும் டிஹெச் டேக் ஓப்பன் பண்ணிவிட்டு ஏஜின்னு ஒரு டேக், ஏஜின்னு நேம் வச்சுக்கிறேன், ஓகே. என்னோட லைவ் சர்வர் வந்து ரன்னிங்கில் தான் இருக்குது. அப்படியே நம்ம அப்படியே அவுட்புட் வேணால் பார்த்தலாம், ஒன்றை விட இருந்துச்சுன்னா. நேமு ஏஜ், ஓகே. 2 டைட்டில் மாதிரி வந்திருக்கு, ஓகே. அடுத்தது ஒரு டேபிள் ரோ, டிஆர் டேக், ஓகேவா. இப்போ வந்து டேபிள் டேட்டா, ஏன்னா டைட்டிலாக கொடுக்கும்போது டிஹெச்ன்னு கொடுத்துருக்கோம், ஓகேவா. இப்போ வந்து டேபிள் டிடி டேக், ஓகேவா. டேபிள் டேட்டான்னு சொல்லுவோம். இதில் வந்து நேம் வேல்யூ கொடுக்கணும், ஓகேவா. ஷாருக், ஏஜ் வந்து 10 நான் கொடுக்குறேன், ஓகே. இப்போ அவுட்புட் பாருங்கள். நேமு ஏஜ், ஓகே. ஜூம் பண்ணிக்கிறேன், ஓகே. 300, ஓகே. நேமு ஏஜ், இது ஃபுல்லாகவே டெக்ஸ்ட் போல்டாக இருக்குது. பட் இந்த வேல்யூஸ் வந்து டெக்ஸ்ட் வந்து நார்மலாக இருக்குது, ஓகேவா. அதனால தான் இந்த இடத்துல டிஹெச் டேக் யூஸ் பண்ணுறோம், இந்த இடத்துல டிடி டேக் யூஸ் பண்ணுறோம், ஓகேவா. கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. பாருங்கள், டேபிள் ஹெட் டிஹெச், ஏன்னா அதனால டெக்ஸ்ட் போல்டாக இருக்குது, ஓகேவா. இது எல்லாமே இதில் வேல்யூஸ், அதனால் டிடி டேக் டேபிள் டேட்டா, ஓகேவா. அதான் யூஸ் பண்ணிருக்கேன் நான் HTML. பாருங்கள், இதில் டிஹெச், இது டிடி, ஓகேவா. திரும்பி நான் டேபிள் ரோ டேக் யூஸ் பண்ணிக்கிறேன், ஓகேவா. ஒரு ரோ நீங்கள் ஆட் பண்ணும்போது ஒரு ரோ நீங்கள் டிஆர் டேக் ஓப்பன் பண்ணணும், ஓகேவா. எனக்கு ஒரு ரோ வேணும்னா டிஆர் டேக் ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் டிடி டேக் வந்து ஓப்பன் பண்ணணும், ஓகேவா. ஓகே, இப்போ வந்து நான் மணி கொடுத்தேன்னா மணி கொடுத்துட்டு டிடி டேக், அதான் டேபிள் டேட்டா. இப்போ வந்து ஏஜ் வந்து 20, ஓகேவா. அதேமாதிரி இன்னொரு எனக்கு ரோ வேணும், அதனால் டிஆர் டேக்னு நான் கொடுக்குறேன், ஓகே. இப்போ வந்து டிடி டேக் கொடுத்துட்டு அடுத்தது கார்த்திக் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் டிடி கொடுத்துட்டு 30, ஓகே. இதுதான் இப்போ வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும், ஓகேவா. பார்க்குறீங்களா, அவுட்புட் சூப்பராக இருக்கும். நேமு ஏஜ் ஷாருக், மணி, கார்த்திக் 10, 20, 30, ஓகேவா. பிபிடியில் இருக்க மாதிரியே வந்துடுச்சா. ஃபஸ்ட்டு டேபிள் டேக் யூஸ் பண்ணோம். அடுத்தது டேபிள் ரோ, மொத்தம் 4 டேபிள் ரோ டேக் யூஸ் பண்ணோம், அதனால் 4 ரோ நமக்கு வந்திருக்கு. பாருங்கள், மொதல் ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோ, ஃபோர்த் ரோ. ஆனால் ஃபஸ்ட்டு ரோக்கு மட்டும் டிஹெச் டேக் யூஸ் பண்ணோம், மீதி எல்லாத்துக்குமே டிடி டேக் யூஸ் பண்ணோம். டிஹெச் டேக் ஏன் யூஸ் பண்ணோன்னா டெக்ஸ்ட்டு வந்து போல்டாக இருக்கும், ஓகேவா.
டிஹெச் டேக் வந்து டெக்ஸ்ட் போல்டாக இருக்கிறதாக டிஹெச் டேக் யூஸ் பண்ணுவோம். டேபிள் ஹெட்னு சொல்லுவோம். இது டேபிள் டேட்டா. இந்த டெக்ஸ்ட் எல்லாமே டெக்ஸ்ட் வந்து போல்டாக இருக்காது. அவ்வளோதான் வித்தியாசம். ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு என்ன டவுட்னா, என்ன பார்டரே இல்லை அந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? பார்டர் இல்லைன்னா ஒன்றும் இல்லை போயிட்டு பார்டர் 3ன்னு கொடுத்துக்கோங்க. பார்டரை நீங்கள் எவ்வளோ நம்பர் இன்க்ரீஸ் பண்ணுறீங்களோ வித்து வந்து அதிகமாக இருக்கும். அவ்வளோதான். ஓகேவா? இப்போ வந்து நான் 3ன்னு கொடுத்துருக்கேன். அதனால் வித்து வந்து இவ்வளோ தரம் இருக்குது. இப்போ நான் அந்த இடத்துல நான் 9 அந்த மாதிரி கொடுத்தேன்னா எனக்கு வித்து இன்னும் அதிகமாக இருக்கும். இப்போ 9 கொடுக்குறேன். பார்த்தீங்களா இவ்வளோ வித்து அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்களா இந்த பார்டரோட வித்து. ஓகே, நான் 3ன்னு கொடுத்துட்றேன். ஓகே, அடுத்தது இன்னொரு இது பார்டர்ன்றது ஆட்ரிபியூட். ஓகேவா? கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. டேபிள்ன்றது டேக். ஓகே, இன்னொன்று செல் பேடிங் ஒரு ஆட்ரிபியூட் இருக்கு. செல் பேடிங் ஆட்ரிபியூட்ல போயிட்டு ஓகே 10ன்னு கொடுக்குறேன். ஓகே, எனக்கு ஸ்பேசஸ் கிடைச்சிருக்கா? ஈவனான ஸ்பேஸ், டாப்ல லெஃப்ட்ல ரைட்ல பாட்டம்ல எல்லாமே ஈவனான ஸ்பேசஸ் கிடைச்சிருக்கு. ஓகேவா? ஒரு பாக்ஸுக்கும் எனக்கு 10 பிக்சல் வந்து எனக்கு ஸ்பேசஸ் கிடைச்சிருக்கு. ஓகேவா? நல்லா பாருங்க. இதுக்கு ஆனால் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணுறேன். இப்போ பாருங்க, இப்போ இருக்கு ஸ்பேசஸ் இருக்குது. எல்லாமே நெருக்கமாக இருக்கும். பார்த்தீங்களா நெருக்கமாக இருக்கா? இப்போ அது நெருக்கமாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் ஸ்பேசஸ் கொடுத்துருக்கேன். ஓகேவா? கண்ட்ரோல் ஒய்ன்னு கொடுங்க, திரும்பி வந்துடும் அது. ஓகே, கண்ட்ரோல் இது. அடுத்தது வித்துன்ற ஒரு ஆட்ரிபியூட் இருக்கு. ஓகேவா? இது வந்து பார்க்க கொஞ்சம் அழகாக இருக்கும். ஓகேவா? இப்போ வந்து வித் வந்து ஒரு 50% கொடுத்தனா அந்த ஒரு டேபிள் ரோக்கும் உங்களுக்கு கரெக்டான ஈக்குவலான ஸ்பேசஸ் வந்து பார்க்க அழகாக இருக்கும். ஓகேவா? இப்போ நான் குரோம் காட்டுறேன். பார்த்தீங்களா அலைன்மெண்ட் வந்து பார்க்க அழகாக இருக்குது. ஈக்குவலான ஸ்பேசஸ் கிடச்சிருக்கு. இந்தாண்டியும் ஸ்பேசஸ் இருக்கா? வித்து பொறுத்த வரைக்கும் அந்த ரோ மட்டும்தான் கால்குலேட் ஆகும். இந்த காலம் வந்து கால்குலேட் ஆகாது. ஓகேவா? பார்த்தீங்களா இப்போ அழகான இந்த நேமுக்கு ஏற்ற ஸ்பேஸ் இந்தாண்டியும் கிடச்சிருக்கு. இந்த ஏஜுக்கு ஏற்ற லெட்டர் ஸ்பேஸ் இந்தாண்டியும் கிடச்சிருக்கா? ஓகே, இப்போ வந்து நான் அந்த வித்து வந்து எடுத்துடுறேன். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. செல் பேடிங் 10 அந்த ஸ்பேசஸ் மட்டும்தான் உங்களுக்கு இருக்கும். ஓகேவா? இந்த 10 ஓகேவா? ஆனால் அந்த வித்து கொடுத்தோன்னா பார்க்க கொஞ்சம் அழகாக நீட்டாக வந்துடுச்சா உங்களுக்கு? பார்த்தீங்களா? கண்ட்ரோல் Z கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், பார்த்தீங்களா நீட்டாக வந்துடுச்சு. இதுதான். ஓகேவா? ஸோ ஓகே, வித் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது கால் ஸ்பேன், ரோ ஸ்பேன் இருக்குது. ஓகேவா? இப்போ வந்து இந்த இடத்துல நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் டேபிள் ஹெட், ஓகே டேபிள் ஹெட் டேக் ஓப்பன் பண்ணிவிட்டு ரோன்னு கொடுத்துட்றேன். ஓகேவா? ரோ கொடுத்துட்டு ரோ ஸ்பேனு ஒரு ஆட்ரிபியூட் இருக்குது. ஓகேவா? ரோ ஸ்பேன் இப்போ வந்து எத்தனை காலம் இருக்குது? 1 2 3 4. ஓகே, நான் 4ன்னு கொடுக்குறேன். இப்போ ப்ரௌசர் பண்ணி பார்க்குறேன். பார்த்தீங்களா அந்த 4ம் இந்த ஒரே காலமாக வந்துச்சு. பார்த்தீங்களா இந்த 4 ஃபுல்லாகவே தனி. இப்போ இந்த ஒரு பாக்ஸ் இருந்தது, இது ஒரு பாக்ஸ், மொத்தம் 4 பாக்ஸும் ஒரே காலம் ஆயிடுச்சு. பார்த்தீங்களா உங்களுக்கு? அதுக்கு தான் நம்ம வந்து ரோ ஸ்பேன் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. புரியுதா? அடுத்தது இன்னொரு இதுக்கு மேலே ஒரு டிஆர் டேக் வேணால் ஓப்பன் பண்ணிக்கிறேன் நான். டிஆர் இல்லை, டேபிள். ஆமாம், டேபிள் ரோ கரெக்டு தான். டேபிள் ரோவில் இந்த இடத்துல டேபிள் ஹெட் டேக் யூஸ் பண்ணிப்போம். இந்த இடத்துல காலம்னு நேம் வச்சுப்போம். ஓகேவா? காலம் நேம் வச்சுட்டு இப்போ காலம் ஸ்பேனுன்னு கொடுப்போம். ஓகேவா? கால் ஸ்பேன். இந்த இடத்துல எத்தனை காலம் இருக்குது நம்மக்கிட்ட நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 1 2. ஓகே, அப்போ நான் 2ன்னு கொடுங்க. ஓகே, 2 3ன்னு நினைக்கிறேன். ஆமாம் 3 வரும். ஏன்னா இதுவும் ஒரு பாக்ஸ் தானே உங்களுக்கு. இது ஒன்று. அதனால் 3 பாக்ஸ் கொடுத்தீங்கன்னா கரெக்டாக வந்துடும் உங்களுக்கு. ஓகேவா? இப்போ 3ன்னு கொடுக்குறேன். ஓகே, இந்த கால் ஃபுல்லாகவே மெர்ஜ் ஆகிடுச்சு. இந்த 3 பாக்ஸுமே ஒரே பாக்ஸ் ஆகிடுச்சு. இந்த 4 பாக்ஸுமே ஒரே பாக்ஸ் ஆகிடுச்சு. பார்த்தீங்களா? இதுதான் ரோ ஸ்பேன்னு சொல்லுவோம். இதை காலம் ஸ்பேன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஓகே, உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்னு இருக்கிறதாக நேம் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். காலம் ஸ்பேன். இந்த இடத்துல ரோ ஸ்பேன். நல்லா நான் வச்சுக்கோங்க. காலம் ஸ்பேனை மட்டும் தனியாக ஒரு ரோ கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஆனால் ரோ ஸ்பேனை வந்து ஏற்கனவே இருக்க டேபிள் ரோவில் நான் அப்படியே தான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? அதுதான் சரி. இப்போ வந்து
ஓகே, இதெல்லாம் முடிஞ்சு இன்னொன்று ஒரு டேக் இருக்குது. டேபிள் டேக்குக்கு கீழே கரெக்டாக கேப்ஷன் ஒரு டேக் இருக்குது. ஓகேவா, இந்த கேப்ஷன் டேக்கை கொடுத்துட்டு உங்கள் டேபிளோட நேம் வச்சுக்கலாம். திஸ் இஸ் டேபிள். ஓகேவா, நேம் கொடுத்துட்டு இப்போ வந்து பார்க்கலாம். ஒரு டேபிளுக்கு சென்டராக ஒரு நேம் மாதிரி வந்திருக்கா நமக்கு. திஸ் இஸ் டேபிள்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, வந்து பார்க்க அழகாக இருக்குது. ஓகே, வேணும்னா இதில் டேபிளில் அலைன் ஒரு டேக் இருக்குது. ஓகேவா, அலைன் சென்டர் கொடுத்தனா அந்த டேபிள் வந்து எனக்கு சென்டராக வந்துடும். ஓகே, அலைன் கொடுத்துட்றேன். இப்போ பார்த்தீங்களா, எனக்கு டேபிள் வந்து இந்தாண்டியும் ஈக்குவலான ஸ்பேஸ், இந்தாண்டியும் ஈக்குவலான ஸ்பேஸ் வந்துட்டு டேபிள் வந்து எனக்கு சென்டராக வந்துச்சு. ஓகேவா, ஓகே, இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. ஓகே, தேங்க்யூ கைஸ்.